ஆன்மா உண்மையா சொல்லணும்னா ஆன்மா இருக்கிறதே ஒரு சந்தேகம் தான். சரி, அதுல ஒரு விதமா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு திருவருள் ஆன்மா இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது, அந்த ஆன்மா என்ற நிலையில இருக்கும்போது எந்த விதமான குணாதிசயங்களும் எதுவுமே இல்லை. ஆனா உடம்புக்குள்ள வரும்போது, உடம்புக்குள்ள உயிரா வரும்போது எல்லா மனம் அந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் ஆட்படுதா, இல்ல அது வேற இது வேற அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. இந்த முதல்ல இந்த அசம்ஷனுக்கு எல்லாம் வர வேண்டியது இல்ல. ஆன்மா இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அந்த வச்சுக்குவோம் ஒரு வேலைக்கு இல்ல இடம் இல்ல. ஆன்மா இருக்குன்னு ஏத்துக்கணும். ஏத்துக்கணும்னா இது என்ன நம்பணுமா அப்படின்னா, நம்பணுமா இல்ல புரிஞ்சுக்கணுமா, ரெண்டுத்துல எது? நம்பணுமான்னு இல்ல, அது அனுபவப்படணும். இந்த ஆன்மா இருக்குதாங்கிற சந்தேகம் கேள்வியினுடைய அசல் வடிவம் என்னன்னா, அதான் அடுத்த வடிவம் என்னன்னா, ஆன்மா இருக்குதாங்கிறது இல்ல, இருக்குது, ஏதோ இருக்கு, ஏதோ நான் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பொதுவா எல்லா இதுலயும் ஆத்மான்னு பேர் கொடுத்திருக்காங்க. உயிர் வடிவமாவே இருந்தா அதுக்கு உணவு தேடலை தவிர வேற எதுவுமே இருக்காது இல்ல. ஆன்மா வெறும் உயிர் வடிவமா இருந்தா உயிருக்கான இயல்பு இயங்கணும், இயக்கம். அதை தாண்டி நம்ம ஒடுக்கத்துக்கு போறோம்ல, தவம் தியானம்னு இல்ல. ஆமா சாமி, உயிருக்குரிய இயல்பு அது கிடையாது இல்ல. ஒடுக்கம் கிடையாதா, ஒடுங்காதா? அப்ப உயிருடைய தேவை தவம் தியானம் கிடையாது இல்ல. அதுக்கு தூக்கம் முழிப்பு தானே இருக்கு. அதுக்கு உணவு தேடும், சாப்பிட்டுச்சுன்னா தூங்கும், டயர்ட் ஆயிடுச்சுன்னா தூங்கும், முழிச்சு இருந்துச்சுன்னா அங்க போகும், இயக்கத்துல வரும். தவத்துல உட்காருமா அது? உயிர் தவத்துல உட்காருமா? நீங்க உயிரும் ஆன்மாவும் ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்டுக்கே அந்த அப்படியே பேசுறோம் சார். உடம்புக்குள்ள வரும்போது உயிர் ஆன்மாங்கிற பேர் வந்துருதா அதுக்கு? அப்படின்னா உயிர் வெளியில இருக்கிற ஆன்மாவும் உயிரும் ஒண்ணு. ஆனா உடம்புக்குள்ள வரும்போது அதுக்கு இந்த கேரக்டர்ஸ் மாறுபடுது, பேரு மாறுபடலாம். இப்ப ஆன்மா உயிர் ஒண்ணுன்னா உயிரினுடைய இயல்பும் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி இயக்கத்தில் இருக்கிறதா உயிரினுடைய இயல்பு. அசையும். உடம்புக்குள்ள வந்தாலும் அதனுடைய இயல்பு அசையும், இயங்கும். டயர்ட் ஆயிடுச்சுன்னா தூங்கிடும், மறுபடியும் எந்திரிக்கும், சாப்பிடும், மறுபடியும் இயக்கத்துக்கு போகும். அது தவத்துக்கு போகாது. தகம் புலன் ஒடுக்கும், புலன்களை இயக்க வைக்கிறது தான் அதனுடைய வேலை. ஒரு மிஷின்ல ஃபியூல் நிரப்பிட்டேன், ஃபியூல்ங்கிறது உயிர், அது மிஷின் ஓடுது. ஃபியூல் தீர்ந்து போனா நின்று போயிடும். ஃபியூல் இருக்கும்போது நிக்குமா? இயக்கத்துலதான் இருக்கும். ஃபியூல் இருக்க வரைக்கும் ஆன் பண்ண மிஷின் நிக்கிற வழி இல்ல. அப்படி ஏதாவது ஒரு மிஷின் தன்னுடைய கான்சியஸா எனக்கு ரெஸ்ட் வேணும், நான் தவத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு மிஷின் போகுமா? போகாது. உயிரினுடைய இயல்பு மாறுபடுது இல்ல, அதனுடைய ஃபியூல் தான் அது ஓடி ஆகணும். மிஷின் தவத்துக்கு போகுது, ஃபியூல் இருந்தாலும் தவத்துக்கு போகுது. மெடிடேஷன் வருது இல்லங்க, எனர்ஜியும் வருது இல்ல. ஆன்மா வேற உயிர் வேற. இவ்வளவு சுருக்கமா புரிய வைக்க முடியாது. இந்த ஆன்மா வேற உயிர் வேறன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட கீதைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பகவத்கீதை தான், சிவகீதை இருக்கு, ரிபுகீதை இருக்கு. ரிபுகீதையை விசேஷமா ரமணரே படிக்க சொல்றாரு. ரமணாசரம் வர்றவங்களே படிக்க சொல்றாரு. அவரு அத்தம் உச்சம் சொல்றாரு ரிபுகீதைய. அஷ்டவக்கர கீதைன்னு இருக்கு. அஷ்டவக்கர ஜனக மகாராஜா கேள்வி வருது, ஆன்மா. அந்த கேள்வி அவருக்கு வருது, ஆன்மா உடம்பு உயிர் இதெல்லாம் ஒன்னா? உயிரும் ஆன்மாவும் ஒன்னா வேற வேறையா? உடம்பு தவிர வேற இருக்குன்னு தெரியுது, அது உயிரா இல்ல ஆன்மாவா? ஆன்மானா உயிருக்கு ஆன்மாவுக்கு வித்தியாசம் அவர் நிறைய கேக்குறாரு. அவருக்கு அஷ்டவக்கர போய் உபதேசம் பண்ணது பெரிய கதை, நல்லா இருக்கும். அஷ்டவக்கர கீதைன்னு பேரு. நிறைய இருக்கு இந்த கீதைகள். இதெல்லாம் உபனிஷத்து அந்த வரிசையில் வரும், உபனிஷத்துக்கு அடுத்து வரும். இதெல்லாம் உபனிஷத்து இந்த மாதிரி இருக்காது. ஜதராய உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. நசிகேதன் யமன்ட்ட கேள்வி கேட்கறது.
உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அது ஆன்மா மட்டும்தான் வெளியே வரும், உயிர் உள்ள கிடக்குங்கிறாரு அவரு. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அவனும் இதே கேள்வி கேட்கிறான். அவர் விவரமா சொல்றாரு ஏமன். இதுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் ஆன்மாவையும் உடம்பையும் உயிரையும் வித்தியாசப்படுத்தி காட்டும். உடம்பும் உயிரும் வித்தியாசமே எளிமையா புரிஞ்சிடும், ரொம்ப சீக்கிரம் விளங்கிடும். அது ஈஸியா புரிஞ்சுது அனுபவத்துல. ஆனா ஆன்மா நீங்க இந்த கீதை அது உபநிஷத்து எல்லாத்தையும் படிச்சாலும் அறிவு கேட்டு அனுபவத்துக்கு வராது, அதனால நம்ப முடியாது. இந்த உயிரும் ஆன்மாவும் வேற வேறங்கிறத உங்களால அவ்வளவு பிரிச்சு பார்க்க முடியாது. இது எப்ப பிரிச்சு பார்க்க முடியும்னா, விளக்கம்லாம் சும்மா அது மாதிரி அதே மாதிரி இது ஒரு தத்துவம், அவ்வளவுதான். இப்ப சொல்ற விளக்கம் அந்த கீதை மாதிரி ஒரு தத்துவம் பிரிச்சு காட்டுறதுக்கான. இந்த ஆன்மாவும் உயிரும் வேற வேறங்கிறது நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கீங்க அப்படின்னா, தியானத்துக்குள்ள போய் அந்த புலன் ஒடுக்கம் வாய்ச்சதுக்கு அப்புறம் தான் நம்ப ஆரம்பிக்கீங்க. அதுக்கப்புறம் இது தத்துவங்களா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 100% பேர் பேசுற தத்துவம் தான். அனுபவத்துல இருந்து ஆன்மா பேச முடியாது, பேச மாட்டான், உட்காந்துக்குவோம். அதனால தெரிஞ்சுக்கலாம். இது கேள்வி ஞானம். இது ஆன்மா தியானத்துக்கு போய் புலன் ஒடுக்கம் வாச்சு அதுக்கப்புறம் ஆன்மா அனுபவத்துக்கு வரும். அது வரைக்கும் நீங்க தக்காளி புளிப்பா இருக்கும், யாராவது சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி அவ்வளவுதான். சாப்பிட்டு பார்த்தா அதனுடைய உண்மையான சுவை தெரியும் போது அங்க அந்த நீங்க இப்ப 2 கட்ட நிலை இருக்கிற நம்பலாமா வேண்டாமா? எல்லாரும் சொல்றாங்க, அப்ப நம்பித்தான் ஆனும் போல் இருக்கு, உண்மைதான் ஆனும் போல் இருக்கு. உண்மைன்னு உங்களுக்கு தெரியல, உண்மைதான் போல் இருக்கு. எல்லாம் வெறும் புரிதல், அவ்வளவுதான். இந்த தத்துவமே ஆன்மா உடம்ப கட்டுப்படுத்துறத முழுசா விளக்கிருமான்னா இது விளக்காது. நவநாகரிகமான ஒரு உதாரணம், அவ்வளவுதான். இது வழி தியானம் மட்டும்தான் அனுபவிக்கணும்னா தியானம். புலன் ஒடுக்கம் தான் ஆன்மாவா ஒரே வழி. புலன் ஒடுக்கம் இல்லாம அதாவது உயிர் ஒடுங்கும். உயிர் ஒடுங்கினா தான் ஆன்மா துலங்கும். துலங்கம்னா அது வெளியில வரும்னு அர்த்தம் இல்ல, தெரிஞ்சுக்கணும், அறிதல் நடக்கும். வேற 10 பேர் ஏறி உட்கார்ந்துருக்காங்க, போய் வெயிட் மிஷின்ல நிக்கிறீங்க, வேற வெயிட் காட்டும், அதிகமா காட்டும். இவங்க எல்லாம் இறங்கிட்டு இந்த சுமையெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் உங்க உண்மையான வெயிட் ஆனா அப்பதான் இந்த ஆட்டம் சரியா. அது மாதிரி இந்த உடம்புங்கிற ஒரு ஆன்மாவோட ஒட்டிட்டு இருக்கிற இந்த பந்தம் கலந்து போகணும், உயிருடைய தொடர்பு அடர்ந்து போகணும். அப்ப தன்னைத்தான் உணர்தல் ஆகும். மலையில ஏறும்போது ஒரு பேக்கை தூக்கி போட்டு, டிராவல் பேக்கை தூக்கி போட்டு ஏறுறோம். இப்ப எவ்வளவு கனமா இருக்கு உடம்பு தூக்குறதுக்கு அப்படின்னு தோணிடும். பேக கலட்டி வச்சுட்டு போகும்போது உண்மையிலுமே உங்க வெயிட் என்னன்னு நீங்க தான் உணர்வீங்க. அப்ப ஆன்மாவுடைய உண்மைய சொரூபம் அனுபவம் ஆகும். அப்ப இது இந்த பந்தங்கள் அதுக்கு போய் நீங்கணும், இந்த சுமை அதுக்கு நீங்கணும். ஆன்மாக்கு அதுக்கு புலன் ஒடுக்கம் வேணும், தவம் தியானம் வேணும். அப்பதான் இது அனுபவத்துக்கு வரும். அது சுரூபமா வாழ்றது, ஆன்ம ஞானம் பாய்க்கப்படுறதுங்கிறதெல்லாம் ஆன்மா இருக்குதுங்கிறத அனுபவிச்சுட்டு அது உடம்ப உயிரை எப்படி இயக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எப்படி வருது போகுது, இதெல்லாம் ஆத்ம ஞானத்துக்குள்ள வரும். பிறப்பு இறப்பு மறுபிறப்பு இந்த சுழற்சி எல்லாம் எப்படி இது சிக்குது, உடம்ப உயிரோட எப்படி கட்டுப்படுத்துது, உயிரோட சேர்ந்து போகுமா, உடம்புக்குள்ள இருக்குமா போகுமா, இதெல்லாம் இந்த தியானத்துக்குள்ள இருந்து தன்னிலையை அனுபவிக்க நான் எப்படி இதோட பந்தப்படுறேன். புலன் ஒடுக்கம் கலந்து வெளியே வரும்போது நேரடியா உடம்போட ஆன்மா பந்தப்படாது. தியானம் பண்ணி வெளியே வரும்போது உயிரோடு தொடர்பு மூச்சு இருக்கிறது தெரிய வரும். அப்புறம் மெல்ல மெல்ல உடம்பு இருக்கிறது தெரிய வரும், தலை இருக்கிறது, கை இருக்கிறது, காலை இருக்கிறது, ஒவ்வொன்றா தொடர்பு தெரிய வரும். இப்படி ஏதோ தொடர்பட்டு நாம் உடம்புக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற அறிவு அனுபவபூர்வமா வரும். இது ஆன்ம ஞானம் கொண்டு போகும். ஆத்ம ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆன்ம சுரூபத்துல இருந்துக்கிறது, இந்த உறவு பந்தத்தோட நீக்கிக்கிறது அப்படிங்கிறது நிலையான ஒரு அறிவா உள்ளுக்குள்ள தங்கியிருக்கு, தன் சுரூபம் ஆயிப்பாரு. டைம் ஆகும், தியானத்தை தவிர வழி இல்லை. எவ்வளவு நூல்கள் படிச்சாலும் போக வேண்டியது நூலை எப்படி காட்டும்.
நீ எவ்வளவுதான் தத்துவங்கள் படிச்சாலும் சரி, உள்ள இருக்கிறத எப்படி புக்ல காக்க முடியும்? கண்டிப்பா. உள்ள போறதுக்கு தெரியும். ஓகே. இந்த ஆன்ம அனுபவம் வாச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கீதைகள், உபனிஷத்தங்கள் இதனுடைய உண்மையான சாராம்சம் உள்ள எடுத்துக்க முடியும். அதாவது இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு கட்டடம் கட்ட போறோம்ல, அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த படிச்ச படிப்பை செயல்படுத்தும் போது நல்லா செயல்படுத்துவீங்க. அது மாதிரி இதெல்லாம் நம்முடைய அறிவை விருத்தி பண்ணி இது அதுக்கு வித்தியாசத்தை காட்டி அதை செயல்படுத்தி தியானத்துக்கு போகும்போது இதுதான் நடக்குதுங்கிறது கிளியரா அது காட்டும். தெளிவு வரும். ஆமா, இது இல்லாம தியானத்துக்கு போனோம்னா உணர்வோம், ஆனா இதுதான்ங்கிறது தெரியாது, வராது. அந்த வார்த்தையை கொண்டு வர முடியாது. அனுபவம் எல்லாம் உண்மையா இருக்கும், ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களால விவரிக்க முடியாது. ரமணருக்கு முதல்ல ஏற்பட்ட அனுபவம் மாதிரி. அவர் சுத்த சமாதி நிலைக்கு படுத்த நிலையிலே போயிட்டாரு. ஆனா அது ஆன்ம அனுபவம்ங்கிறது ரொம்ப காலம் ஆச்சு தெரியறதுக்கு. அந்த ஆன்மா அது உயிர் ஒடுங்குது, ஏதோ ஒடுங்குது, எல்லாம் ஒடுங்கிடுச்சு ஒரு இடத்துல. அது ஆன்மாங்கிறது அந்த வார்த்தையை கொண்டு வர்றது அவரு காலம் ஆச்சு. இது மாதிரி அனுபவம் நிஜமா வரைக்கும் வார்த்தைகள் வராது. ஆனா படிச்சுட்டு அதுக்கு போகும்போது அந்த அனுபவத்தை பகுத்து பார்க்க தெரியும் வார்த்தைகள் போட்டு. சரி, ஓகே சார். இந்த இது எந்த குருவாலையும் சரி, நூல்களாலையும் சரி இந்த அனுபவத்தை உள்ள புகித்திர முடியாது. அவன் உட்காரும் போது அந்த நம்பகத்தன்மையை புகுத்த முடியாது யாருகிட்டையும். அது முதல்ல உள்ள போகணும். ஆனா உள்ள போறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலாம், தப்பு இல்லை. ஆன்மாவும் உயிரும் வேற. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி உதாரணம்னா, ஃபேன் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, கரண்ட் ஓடிட்டு இருக்கு. இந்த சுவிட்ச போடுறதுக்கு நாம இருக்கோம், ஏதோ ஒருத்தர் இருக்கான். இப்ப சுவிட்ச ஆன் பண்றோம், கரண்ட் பாஸ் ஆகி ஃபேனுக்கு ஓடுது, ஃபேன் சுருளும். இந்த செயல்பாட்டுல சுவிட்ச ஆன் பண்றான்னு ஒருத்தர் இருக்கான்ல, அந்த சுவிட்ச ஆன் பண்றவன் ஆன்மா, பாயிர கரண்ட் உயிர், சுத்தர காத்தாரி உடம்பு ஸ்தூலம். இப்படி அப்ப இந்த உடம்பை விட்டு ஆன்மா எப்படி பிரிஞ்சு போகுது? இந்த உயிர் ஒரு காப்பர் ஒயர் தான் இந்த ஃபேனையும் சுவிட்சையும் இணைக்குது. அதாவது ஆன்மாவையும் ஸ்தூலமான உடம்பையும் உயிருங்கிற நூல் தான் இணைக்குது. பட்டமும் கயிறு போல. பட்டம் இந்த கதாய், இந்த கயிறு காப்பர் ஒயர். இந்த சுவிட்சையும் அதையும் இதுதான் இணைக்குது, உயிர் தான் இணைக்குது. ஸ்தூலத்தையும் சூக்குமமான அதிசூக்குமமான காரணம்னு வச்சுக்கலாம், காரணமான ஆன்மாவையும் இந்த சூக்குமம் தான் இணைக்குது உயிர். சரி, இந்த அப்ப உடம்புல உயிர் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு, பரவி இருக்கு. சரி, ஆனா ஒடுக்கம் ஒரு இடத்துல நடக்குது. ஆனா இந்த 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? ஓகே சாமி. இந்த காப்பர் ஒயர் தான் காத்தாடியும் சுவிட்சையும் இணைக்குது. இந்த காப்பர் ஒயர் உயிர். சரி, இந்த காப்பர் ஒயர் இருக்குன்னா நம்ம சுவிட்ச ஆன் பண்றோம், கரண்ட் அங்க பாஸ் ஆகி இந்த காத்தாடி சுழலுது. இப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த காப்பர் ஒயர் துரு ஏறி கட் ஆயிடுச்சு. இப்போ ஆன்மா இருந்தாலும் வேலை செய்யாது. கரண்ட்டும் இருக்கு, கரண்ட் எல்லாம் இருக்கு, கரண்ட் புரிஞ்சு போல, இந்த ஒயர் கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த சக்கரங்கள்ல மனம் நிறைய சேர்ந்துட்டு இந்த வளலை சேர்ந்து அடைஞ்சு போயிட்டுனாலும் இந்த காப்பர் ஒயர்ல துரு ஏறி கழிவு ஏறி அடைச்சு போயிட்டு பிளாக் ஆயிடுது இல்ல, அதை தாண்டி கரண்ட் போகாது. ஆன்மா உடம்புலே இருந்தாலும் அண்ணாட்டு வாசல் அடைஞ்சு போச்சுன்னா ஆன்மா ஒரு கட்டளை இட்டா அதை உயிர் கொண்டு போய் செலுத்தி அந்த உடம்பை எழுப்ப முடியாது போயிடும். இது எந்த சக்கரங்கள்ல அடிபட்டு அந்த சக்கரம் கிழிஞ்சாலும் சரி, இப்ப இடுப்புல அடிபட்டு அந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஆன்மா வெளியே போகுமானா போகாது. கரண்ட் அந்த உயிர் வெளியே போயிடும். அந்த உடலை உயிர் உடம்பையும் ஆன்மாவை இணைக்கிற பிணைப்பு அறுந்து போயிடும் அந்த இடத்துல.
அதனால ஆன்மா பிரிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அந்த தொடர்பு அறுந்து போயிடும். உடம்பு உயிரும் அங்கே உடம்புக்குள்ள இருக்கும், ஆன்மாவும் இருக்கும். ஆனா அந்த தொடர்பு அங்க அறுந்து போயிடுறதுனால வேற வழியில் ஆன்மா வேற உடம்ப தேடி போயிடும். இப்படி எந்த இடத்துல காப்பர் வயர்ல அந்த விரிசல் ஏற்பட்டாலும் உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் உண்டான தொடர்பு அறுந்து போயிடும். அதனால எந்த சக்கரான உயிர் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா வீக்கான சக்கரமும் இருக்கு. நம்ம சுவாதிஷ்டானம் வந்து நீர் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அதுல சாஃப்டான டிஷ்யூ, அது சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். அதனால சுவாதிஷ்டானத்துல உயிர் இருக்கும்பாங்க. சுவாதிஷ்டானத்துல அடிபட்டுச்சுன்னா உடனே உயிர் வரும். இதே பின்மொழியில அடிபட்டுச்சுன்னா ஆன்மால உள்ள இருக்கும், உயிரும் இருக்கும். ஆனா அந்த உடம்புக்கும் ஆன்மாக்கும் இருக்கிற தொடர்பு வந்து நரம்பு அறுந்து போயிடும். நம்மளுடைய நரம்பு தான் இந்த காப்பர் வயிறு அறுந்து போயிடும். அறுந்து போயிடுச்சுன்னா இந்த ரத்தத்தை மூலமா பிராணனை உடம்புக்குள்ள செலுத்தி மூளை இந்த ஆன்மா வந்து உடம்பை எழுத்தி கைகளை அசைக்க வைக்க முடியாது. அங்க தொடர்பு கட்டாயிடும். மூளைக்கும் உடம்புக்கு உண்டான கனெக்ஷனே கட்டாயிடும். இந்த ஒயர் அறுந்து போறதுனால ஆன்மாவால உடம்பை இயக்க வைக்க முடியாது. ஆன்மா உயிருங்கிற ஒரு கருவி கரண்ட்டை பயன்படுத்தி காத்தாடிங்கிற உடம்ப வந்து இயக்கிக்குது. எப்போ இந்த காப்பர் ஒயர் அறுந்து போகுதோ அப்போ ஆன்மாவால உடம்பை இயக்க முடியாது. இது மரணம். உடனே ஆன்மா வெளியே போகும்னா போகாது. செத்ததுக்கு அப்புறம் 16 நாள் சுத்திட்டு இருக்குங்கிறாங்களே. சிலருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடு, ஹார்ட் அட்டாக் வந்துருது, செத்து போயிடுற அறிவிச்சிடுறாங்க. சிபிஆர் பண்ண உயிரோட வர்றாங்க, திருப்பியும் ஆமா வெளியே போயிட்டு வந்துச்சா உயிர் ஒரு இடத்துல ஒடுங்கி அந்த தடை உருவாகி அந்த உயிரோட்டத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க. இந்த காப்பர் உயிர் ரஸ்ட் உருவாயிடும். மாதிரி நம்ம நரம்புகளுக்குள்ள ஏதோ ஒரு அடைப்பாகி அந்த கொழுப்பு கட்டு போய் அடைச்சிக்கிச்சுன்னா அது இந்த உயிர் ஓட்டத்தை தடுக்கிறதுனால ஆன்மா இருந்தாலும் உடம்பு எழுப்ப முடியாது. ஏதோ ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த கட்டி ஒரு தள்ளி விட்டு எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து ரத்த ஓட்டத்தை மறுபடியும் தூண்டும் போது இதையும் வேலை செஞ்சு மறுபடியும் அந்த உயிர் வந்து பிராண சக்தி எல்லா இடத்துக்கும் பாயுது. இப்போ மறுபடியும் கரண்ட் பாயறதுனால இந்த சுவிட்சு ஃபேனை கட்டுப்படுத்த முடியுது. உயிரையும் ஜடப்பொருளையும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. ஜடப்பொருளுக்குள்ள உயிர் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஸ்தூலத்துல வந்து பிராணசக்தி தான் அது. கரண்ட் வந்து எல்லா பொருளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், இல்லாம இருக்காது. உடம்ப பிரிக்க முடியாது. ஆன்மா வந்து சேரும் போது அது உயிர் பொருள், அதாவது ஜீவனா மாறும். ஜீவாத்மாவா அது மாறும். அதனாலதான் பேர் ஜீவ ஆத்மா. ஜீவன் எல்லாத்துக்குள்ளே இருக்கும். ஜடப்பொருள்ல கூட ஜீவன் இருக்கும். இரும்பு துருவுக்குள்ள கூட ஜீவன் இருக்கும். செந்தூரமாக்குனா நமக்கு மண்ணு துகளுக்குள்ள வந்து பிராணம் இருக்கும். அத மண்புழு சாப்பிட்டு உயிர் வாழுது இல்ல, மண்ணத்தானே சாப்பிடுது. ஒவ்வொரு ஆட்டமுக்குள்ளயும் இருக்கும், உயிர் இருக்கும். அது திருவருள்னு சொல்றோம். அந்த திருவருள் ஆன்மாவோட சேரும் போது அது ஜீவாத்மாவும் வடிவம் பெறும்.